ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 முதல் 23 வரை வாசியுங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. நல்லா புரிஞ்சிருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. இன்னைக்கு சொன்ன வார்த்தைகளை நீ கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியே என்ன செய்ய சாய், கவனமா கேளு. அப்ப பாருங்க, இன்னைக்கு சொல்லி தகுற வசனத்தையும் உபதேசத்தையும் நீ கவனமா கேளு. ஆமென். 21 பாருங்க. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கணும். உத்தரம் வருதுன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பெருமைகளை அடக்குவதற்கு. ஆமென். அவர் நம்மை பட்டயம் நம்மை வெட்டாம இருப்பதற்காக ஒரு உபத்திரவத்தை தந்திருக்கிறார். இந்த 24 தந்த உபத்திரவம் நம்ம 25 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். 3வது 22, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் இருக்கும். ஆமென். இருதயத்துக்குள்ள வச்சு இன்னைக்கு சொன்ன உபதேசத்தினுடைய மகிமையை கண்டுபிடிச்சா பாருங்க. பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்றப்படும். ஆமென். அப்போ எல்லாத்தையும் உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டா உன்னுடைய இருதயத்தின் ஜீவ ஊற்று வரும். அது வாயில வெளிப்படும். அப்போ நான் உள்ள ஆங்காரம் அடங்கும், பெருமை அடங்கும். அதாவது தன்னை நீதிமானாய் ஞானி என்று எண்ணுகிறதெல்லாம் போய் ஆண்டோடைய கிருபை ஆண்டவர் தான் எல்லாம் உள்ள சிந்தனை வரும்.